ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, கனவுல நீங்கள் சடலமாக இருக்கிறது போல் அடிக்கடி கனவு வருதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்க போகிறீங்க அப்படின்னு இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சிலரோட கனவுல சடலங்கள் வரும். கனவு காண்பவரே இறந்து போயிருப்பது போல கனவு வரும். சில நேரங்களில் உறவினர்கள் இறந்து போயிருப்பது போலவும் அவர்களுக்கு மாலை போடுவது போலவும் கனவு வந்து போகும். இப்படி சடலங்கள் கனவில் வருவது பற்றி கனவு சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டுள்ளதை பார்க்கலாங்க. அதாவது, குலதெய்வ கோவிலுக்கு சென்று மாலை போடுவது போல கனவு கண்டா மனதில் நினைச்ச காரியங்கள் நிறைவேறும். துறவிகள் கனவுல வந்தால் பெரியவங்கள் உதவி தகுந்த நேரத்தில் கிடைக்கும். கோயில், குளம், மரம் போன்ற இடங்களில் கூட்டத்தை கனவுல கண்டா தொழில் மென்மேலும் விருத்தி அடையும். முனிவர்கள், யோகிகள் இல்லைனா மகான்கள் கனவில் வந்தால் மிகவும் நல்லதுங்க. இது நீங்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபட போவதற்கான அறிகுறி. பெரிய கூட்டம் கனவுல வந்தால் அது கல்யாண வீடாக இருந்தால் நல்லது கிடையாதுன்னு அர்த்தம். ஒரு சாவு வீடாக இருந்தால் நல்லதுன்னு அர்த்தம். விவசாயி நிலத்தை உழுவது போல கனவு வந்தால் சேமிப்பு பெருகும்னு அர்த்தம். முருங்கை மரம் அல்லது முருங்கை இலையை கனவில் கண்டால் சுபிட்சம் வரப்போகிறதுன்னு அர்த்தம். வழுக்கை தலை கொண்ட மனிதரை கனவில் கண்டால் அது உங்கள் கணவராக இருந்தால் நன்மை உண்டு. உங்களுக்கு சம்பந்தமில்லாத வேறொருவர் வழுக்கை தலையுடன் கனவில் வந்தால் கையில் காசு தங்காது. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஊனமுற்றவர்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகள் கனவில் வந்தால் உங்களுக்குள் இவ்வளவு நாட்கள் மறைந்து கிடந்த திறமைகள் சரியான நேரத்தில் வெளிப்படும் என்று அர்த்தம். மனநலம் சரியில்லாதவர்கள் அல்லது மனநல மருத்துவமனை கனவில் வந்தால் நீங்கள் வரும் நாட்களில் நிதானம் தவறி எதையோ செய்ய போறீங்கன்னு அர்த்தம். பிச்சை போடுவது போல கனவு வந்தால் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும்னு அர்த்தம். ஒரு மனிதனை வெட்டுவது பற்றிய கனவு பார்ப்பவர் தனது குடும்பத்தினர் அல்லது நண்பர்களுக்கு நெருக்கமான ஒருவரை இழக்க நேரிடும் என்பதை குறிக்கும். நீங்கள் இறந்து விட்டது கனவு வந்தால் உங்களின் ஆயுள் கூடும் என்று அர்த்தம். நீங்கள் இறந்து போவது போல கனவு வந்தால் மனதில் இருந்த கவலைகள் நீங்கும் என்று அர்த்தம். நமக்கு வேண்டியவர் யாராவது இறந்து விட்டது போல கனவு வந்தால் நம்மை சூழ்ந்திருந்த துன்பங்கள் விலகும். பிணத்தை தூக்கி செல்வது போல கனவு கண்டால் நன்மை ஏற்பட போகிறது என்று அர்த்தங்க. இதுவே உங்கள் கனவில் உங்கள் சடலம் கனவு வருது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறையும் என்று அர்த்தங்க. அதனால இந்த மாதிரி கனவு வருது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல கனவு தாங்க. அதனால பயப்பட தேவையில்லை. உங்களுக்கும் இது மாதிரி கனவு வந்திருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி.